கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். தேவ ஜனங்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். வேதத்தில் பார்க்கிறோம், பரிபூரணம், சம்பூரணம், பூரணம், எத்தனை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதம் அல்ல, பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், ரிச்லி பிளஸ்டா. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது. அவ்வளவு உயர்ந்த உன்னதமான எல்லாவற்றிலும் உயர்வான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்ம உண்மையாக இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது பரிசுத்த ஆவியான தேவன் நம்ம எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஒன்றுக்கும் குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு சரீர பலவீனத்தில் இருக்கிறதா, இல்லை கஷ்டங்கள் இருக்கிறதா, இல்லை சிறுமை அடைகிறவர்களாக இருக்கிற, இல்லை வீடு கட்ட முடியாத பிரச்சனையா, இல்லை திருமண காரியங்களா, இல்லை உங்கள் பதவி காரியங்களா, உங்கள் கல்லூரி காரியங்கள், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நீங்கள் எதை தொட்டாலும் அது எல்லாவற்றிலும் ஒன்று கூட குறைவில்லாதபடி எல்லாவற்றிலும் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறவர். ஆனால் அவர் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உண்மை உள்ள வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் பார்க்கிறோம். அது நம்மள்கிட்ட உண்மைங்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. ஒரு கர்த்தருடைய மனுஷன் உண்மையாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவர்களும் ஆக்கினைக்கு தப்பார்கள். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். குறுக்கு வழியில் நம்ம ஆசீர்வாதத்தையோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ குறுக்கு வழியை தேடும்போது தேவ பயத்தை இழந்து நம்ம துணிகரமான காரியங்களில் ஈடுபடும்போது நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதை தான் அவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவன் கண்டிப்பாக ஆக்கினைக்கு தப்பான். அவன் ஆக்கினை அடைந்தே ஆகணும். அதே நேரத்தில் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கும்போது உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர். தேவஜனங்களே, கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ள வாழ்க்கை, சிறிய வாழ்க்கையோ பெரிய வாழ்க்கையோ, பெரிய ஐஸ்வர்யன் வாழ்க்கையோ சிறுமை அடைகிற வாழ்க்கையோ கஷ்டப்படுகிற வாழ்க்கையோ, அந்த காரியத்தில் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக வாழ்வோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த வேலையில் கூட இந்த வசனத்தை நிமித்தமாக கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பயபக்தியாய் பரிசுத்தமாய் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.